Hi, it's Naga Max. நம்ம 12th CBSE Max exercise 2.2 inverse trigonometry function 16th sum பார்க்குறோம். இது sin inverse sin 2 pi by 3. நார்மலாகவே sin inverse சைனுக்கு வந்து ஏதோ ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. அது நம்ம தீட்டான்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஈக்குவல் டு தீட்டா. நம்ம வழக்கமாகவே என்ன பண்ணுவோம், இது வந்து நம்மளுக்கு 180க்குள்ளே இருக்கணும். அது வந்து நம்மளுக்கு தெரியும், ஆங்கிள் தெரியும். இப்போ நம்ம நார்மலாகவே தெரியும் தீட்டா வந்து நம்மளுக்கு வேலிட் வந்து எப்போ அப்படின்னா சைனை பொறுத்த வரைக்கும் -π/2லேருந்து +π/2 வரை இருக்கும். இப்போ இந்த வேலிட் வந்து நம்ம எப்படி சொல்லுவாங்கன்னா PVPன்னு சொல்லுவாங்க, அதாவது பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச். இப்போ தீட்டா வந்து இந்த வேலிட்குள்ளே இருந்துச்சுன்னா தான் நம்ம என்ன பண்ண முடியும், சப்ஸ்டியூட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணணும், இந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். இப்போ என்ன ஆகுது, எனக்கு sin 2/3ன்னு இருக்குது. இதை நான் எப்படி எழுதுவேன், sin inverse of sin 2 pi/3 அப்படின்னு சொல்லும் பொழுது 2 × π/3 நம்ம எழுதலாம். அப்போ என்ன பண்ணுவேன், 2 × பையோட வேல்யூ 180/3. இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 16 வந்துடும். அப்போ 2 × 60 120. ஓகேவா, இது வந்து எனக்கு -π/2 -90, இது +90, இது 0ன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே எனக்கு வந்து என்ன இல்லை, சைனில் அவங்க கொடுத்துருந்தது நம்மளுக்கு இல்லை. இப்போ 120 இங்கே தள்ளி தான் இருக்குது. இப்போ நான் இதை வந்து ரேஞ்சுக்குள்ளே கொண்டு வரணும். அதாவது சைனோட இந்த ரேஞ்சுக்குள்ளே இல்லாதனால நான் என்ன பண்ணுறேன், இதை உள்ளே நான் கொண்டு வரதுக்கு நான் சப்ஸ்டியூட் பண்ணுவேன். அப்போ இந்த ஆல் சில்வர் டீ கப்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா, இப்போ இந்த 120ன்றப்ப இது என்ன ஆகும், 0, இது 90, இது 180, இது 270. ஓகேவா, இப்போ இதை நான் எப்படி எழுதுவேன் அப்படின்னா சைனை இந்த 120யை நம்ம எப்படி எழுதலாம், 180 - 16 எழுதலாமா. ஏன்னா எனக்கு 80க்கும் ஆங்கிள் தெரியும், 60க்கும் தெரியும். இப்படி எழுதிட்டோம்னா இது வந்து 120யை ரெப்ரசன்ட் பண்ணும் டிகிரிஸ். ஓகேவா, அப்போ 180 - 60. இப்போ இந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு என்ன ஆயிரும், உள்ளே வந்துடும் 16ன்றப்ப. ஏன்னா சைன் எனக்கு கேன்சல் ஆகிட்டு வெறும் ரிமைனிங். இப்போ வந்து இது வந்து ப்ளஸ்ஸாக மைனஸாக நம்ம பார்க்கணும். ஹால் சில்வர் டீ கப்ஸில் இது 120 நம்ம சொல்லியிருக்கோம். இந்த 120 பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சில் தான் இருக்கும், இதில் தான் இருக்கும். அதாவது 90 180, அதாவது 180க்கு உள்ளே இருக்குது, 90க்கு மேலே இருக்குது. அப்போ 180 இந்த ரேஞ்ச் இருக்குது. இப்போ இந்த 120 வந்து எனக்கு இந்த இடத்துல வந்து சைனும் கொசிகனும் எப்பயுமே ப்ளஸ்ஸாக இருக்கும். அதனால நம்மளுக்கு இங்கே சைன் சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்போ என்ன பண்ணுவேன், சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 16 ஆயிரும், 60 டிகிரின்னு ஆயிரும். அப்போ சைன் கேன்சல் ஆகிடுச்சுன்னா எனக்கு வெறும் 60 தான் இருக்கும், 60 டிகிரி. நம்மளுக்கு இதுதான் ஆன்சர். நம்ம இப்படியும் சொல்லலாம், அப்படி இல்லைன்னா π/3ன்னு சொல்லலாம். ஓகேவா, இதனால நம்மளுக்கு மார்க் போயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. ஜஸ்ட் நம்ம 60 டிகிரின்னு முடிச்சிட்டோம்னாலே நம்மளுக்கு ஆன்சர் வந்து ஓகே தான், இதில் தப்பு எதுவும் இல்லை. அதை நம்ம வேணால் π/3யும் சேர்த்து சொல்லிக்கலாம். ஓகேவா, இது இந்த சம்மோட ஆன்சர். அடுத்து 17, tan இன்வர்ஸ் ஆஃப் tan 3π/4. இதுவும் லாஸ்ட் சம் மாதிரியே தான், 3π/4ன்னு இருக்குது. இதை நம்ம எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் 3 × 180/4. இதையும் நான் கேன்சல் பண்ணேன்னா 18 வந்து 4 டைம்ஸ், இது 5. அப்போ 3 × 5 135 டிகிரி எனக்கு வரும். ஓகேவா, நம்மளுக்கு இது டேனோட ரேஞ்ச் வந்து அதே தான், தீட்டா இஸ் ஈக்குவல் டு -π/2லேருந்து +π/2 தான். அப்போ -90லேருந்து +90 வரதான். இதுவுமே நம்ம அவுட் ஆஃப் ரேஞ்சில் தான் இருக்குது. அதாவது 135 இங்கே இருக்குன்னு வச்சுட்டோம்னா இந்த 90க்கு தள்ளி தான் இருக்குது. நம்ம அப்போ என்ன பண்ணணும், இதை உள்ளே கொண்டு வரணும். இதை திருப்பி நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா 80 - 45ன்னு எழுதணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு 135 வந்துடும். அப்போ என்ன பண்ணலாம், tan இன்வர்ஸ் ஆஃப் tan இந்த 3π/4ஐ நான் எப்படி எழுதுறேன்னா 180 டிகிரி -45 டிகிரி. ஓகேவா, இப்போ என்ன ஆகும், 180 - 45 நம்மளுக்கு ரேஞ்ச் வந்து 35. இப்போ நம்ம ஆல் சில்வர் டீ கப்ஸில் பார்த்தோன்னா ஆல் சில்வர் டீ கப்ஸ் இது எனக்கு 0, 90, 180, 270, இது 0 360. ஓகேவா, இப்போ 135 அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த 180க்கும் 90க்கும் நடுவில் தான் எனக்கு இருக்கும் 135. இந்த 135 டிகிரி எனக்கு இங்கே தான் வரும். அப்போ டேன் வந்து எனக்கு இந்த இடத்துல எப்படி இருக்கும்னா, இங்கே சைனும் கொசிகனும் மட்டும்தான் எனக்கு பாசிட்டிவ், மிச்சம் எல்லா டேர்ம்ஸுமே எனக்கு நெகட்டிவ் தான். அப்போ டேனோட ரேஞ்ச் வந்து 135னால டேன் இங்கே வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டில் வரும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் டேன் வந்து எனக்கு நெகட்டிவ். அப்போ நான் இதை எப்படி மென்ஷன் பண்ணுவேன்னா tan இன்வர்ஸ் -tan 45 டிகிரி.
அப்போ tan எனக்கு கேன்சல் ஆகி -45 டிகிரி இருக்கும். இதுதான் நம்மளோட ஆன்சர், ஆர் -π/4ன்னு மென்ஷன் பண்ணலாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் செஞ்ச சம்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.